என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். எகிப்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும் பொழுது சீத்திம் என்கிற ஊரிலே அவர்கள் தங்கும்படியான ஒரு நிலைமையில் தள்ளப்படுகிறார்கள். அப்படி இந்த சித்திமிலே இருக்கும் பொழுது, அந்த ஊரிலே தங்கி இருக்கும் பொழுது, அந்த ஜனங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பிணைக்கப்பட்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விற்று போடுவதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறது. சித்திமிலே தங்கின அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலே புரண்டு ஓடி போய் தங்களுடைய பரிசுத்த குலைச்சலாய் மாற்றி தேவன் நடத்தின பாதையை அவர்கள் மறந்து போய் அந்த ஜனங்களோடு, உலக ஜனத்தோடு, புற ஜனத்தோடு, இயேசுவை அறியாத ஜனத்தோடு அவர்கள் பிணைக்கப்பட்டு விடுகிறார்கள். தேவ அபிஷேகம் மறக்கப்படுகிறது. தேவன் அழைத்த அழைப்பு மறக்கப்படுகிறது. தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் மறக்கப்படுகிறது. இதற்கு மாறாக உலகத்தோடு, பாவத்தோடு, ஜனத்தோடு, தேவன் விரும்பாத ஒரு காரியத்தோடு இணைக்கப்பட்டு விட்டார்கள். தேவனுடைய கோபம் இந்த ஜனத்தின் மீது மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. 3 தவறுகளை அவர்கள் செய்தார்கள். 1, அவர்கள் அந்த ஜனத்தோடு வேசித்தனம் பண்ணினார்கள். 2வது, அவர்கள் தேவனுக்கிட்ட பலிகளை அவர்கள் புசித்தார்கள். 3, அவர்கள் அதை பணிந்து கொண்டார்கள். 3 காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்கிறார்கள். 1, வேசித்தனம். 2, தேவர்களுக்கிட்ட பலிகளை புசித்தார்கள். 3, என்ன காரியம் செஞ்சாங்க? பணிந்து கொண்டார்கள். இந்த 3 காரியத்தையுமே தேவன் விரும்பாத காரியத்தை செய்து விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மிகப்பெரிய நம்பிக்கையோடு கூட இந்த ஜனத்தை அழைக்கிறார். எனக்காக எழும்பி நிற்பார்கள். அதனாலதான் ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறார். அற்புதத்தை மறந்து போய் உலகத்தோடு சிநேகம் பாராட்டுகிற மிகப்பெரிய ஒரு கூட்டமாய் மாறி போன இஸ்ரவேல், இதெல்லாம் பார்த்த ஆண்டவர், தேவனுடைய உக்கிரகம் வந்ததுனால இப்ப ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கோபம் உண்டு ஜனங்களை அழிக்க ஆரம்பித்து விட்டார். அநேக ஆயிரங்கள் செத்து மடிகிறார்கள். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. பரிசுத்தத்தை மறந்ததுனால, உத்தமத்தை மறந்து விட்டார்கள், அழைப்பை மறந்தார்கள். தேவ கோபம் வந்து விட்டது. நடக்கிற காரியம் என்ன? உடனே எல்லாரும் செத்து மடியும் பொழுது அங்கே ஒருவன் மோசே ஆசரிப்பு கூடார வாசலில் நின்று கொண்டு ஜனங்கள் பண்ணுகிற பாவத்தை எல்லாம் பார்த்து அழுது கொண்டிருக்கிறான். மோசே அழுகிறான். ஐயோ, தேவன் கோபப்படுத்தி விட்டாரே, தேவன் மனஸ்தாபப்படுகிறாரே, தேவனை துன்பப்படுத்தி விட்டார்களே என்று ஆசரிப்பு கூடார வாசலை நின்றவராய் அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று நடக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான
உக்கிரத்தை திருப்பினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. Phinehas impressed the living God. Phinehas தேவனுடைய இதயத்தை கவர்ந்து விட்டான், தேவனை இம்ப்ரெஸ் பண்ணி விட்டான். சீத்திமிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் தேவனுடைய கோபம் மூண்டது. வாதினால் ஜனங்கள் சாகிறார்கள். மோசே ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார். பார்த்த உடனே இதெல்லாம் கேள்விப்பட்டு போகிற சூழ்நிலையை பார்த்து நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து மிகப்பெரிய துக்கத்தினாலே மோசே அழுது கொண்டிருக்கிறார். அழுகிற இந்த சூழ்நிலையிலே சபையின் மக்களிலே சபை கூடி இருக்கிறது. சபை கூடிக்கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலை சேர்ந்த ஒருவன், தேவ ஜனத்தை சேர்ந்த ஒருவன் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறதை பார்த்த இந்த பினேகாஸ் ஆவிலே வைராக்கியம் உண்டவனாக, வேதம் தெளிவாய் சொல்கிறது, பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே, ஹalleluya, அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நல்லா கவனிக்கணும். அவர்கள் நடுவிலே, அப்ப என்னன்னா சபை கூடி இருக்கிறது, அநேகர் திரண்டு இருக்கிறார்கள், ஆரோன் இருக்கிறார், மோசே இருக்கிறார், தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நடுவிலே ஒருவன் எழும்புகிறான். ஹalleluya. எதற்கு எழும்புகிறான்? பாவத்துக்கு விரோதமாய் எழும்புகிறான், அநீதிக்கு விரோதமாய் எழும்புகிறான், தீமைக்கு விரோதமாய் எழும்புகிறான். தேவன் துக்கப்பட்டு விட்டாரே என்று அந்த துக்கத்தை மறைப்பதற்காக, மாற்றுவதற்காக ஒருவன் நடுவில் எழும்புகிறான். எல்லாரும் அமைதியா இருக்கும் பொழுது, எல்லாரும் பொறுமையா இருக்கும் பொழுது, எல்லாரும் அழுது கொண்டிருக்கும் பொழுது, என்ன சம்பவிக்குமோ என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மட்டுமே அவர்கள் நடுவே. ஹalleluya. எல்லாரும் பார்க்கிற மாதிரி இவனால பார்க்க முடியல. எல்லாரும் பார்க்கிற யோசிக்கிற மாதிரி பினேகாஸால யோசிக்க முடியல. அவனுடைய பக்தி வைராக்கியத்தை அவன் அடக்க முடியவில்லை. தீமையை பார்த்து அடங்கி இருக்க முடியவில்லை. எழும்பி நின்று அந்த தீமைக்கு நேராக, தீமை செய்கிற ஜனத்துக்கு நேராக தன்னுடைய ஆயுதத்தை எறிந்து கொலை செய்கிறான். ஹalleluya. ஒரே ஒரு மனுஷன் காட்டின பக்தி வைராக்கியம் தேவனுடைய உக்கிரகத்தை மாற்றுமானால், இன்றைக்கு சபையின் மத்தியிலே ஒருவர் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த 21 நாள் உபவாசம் முடிவதற்குள்ள ஒரு ஆளு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பி விட்டால், இந்த தேசத்தில், இந்த பகுதியிலே, நீங்கள் வாழ்கிற ஜனத்தண்டையிலே தேவனுக்காக சில காரியங்களை செய்து விடலாம் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் பேசுறது புரியுது? ஹalleluya. In the midst of every people was gathered. ஜனங்க எல்லாமே சூழ்ந்து கொண்டிருக்க ஒருவன் நடுவிலே எழும்புகிறான். மோசேயால தேவனுடைய கோபத்தை நிப்பாட்ட முடியல, உடன் ஊழியர்களால் நிப்பாட்ட முடியல, மூப்பர்கள் நிப்பாட்ட முடியல. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒருவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் எழும்பி நின்று பாவத்துக்கு விரோதமாய், வேசி மார்க்கத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்று காட்டின பக்தி வைராக்கியம் தேவனுடைய உக்கிரகத்தை மாற்றுமானால், இன்றைக்கு ஒரு சிலரை ஆண்டவர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். நீ இன்னும் பக்தி வைராக்கியத்திலே மூண்டு எழும்ப வேண்டும், பக்தி வைராக்கியத்திலே ஆழத்துக்குள் வர வேண்டும். உன்னுடைய பக்தி வைராக்கியம் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணும். ஹalleluya. நீங்க இந்த முதல் வசனம் வாசிக்கும் போதெல்லாம் தெரியும், மோசே என்ன பண்ணாரு? அழுவுறாரு. கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆகல. அநேகர் புலம்புறாங்க, இம்ப்ரெஸ் ஆகல. ஜனங்களா செத்து மடிறாங்க, சைலண்டா இருக்கிறாரு. ஆனா ஒருவன் அவர்கள் நடுவிலே எழும்பினா பாருங்க, இம்ப்ரெஸ் ஆயிட்டார். தேவனை நீங்கள் ஆராதிக்காவிட்டால் மிகப்பெரிய தேசத்திலே ஒரு சட்டம் எழுப்பப்படுகிறது. யாருக்கு விரோதமாய்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
யோசித்து பார்க்கறனா கூட சாத்ராக் சொல்றாரு, நாங்கள் ஆராதித்தால் அவரை மட்டுமே ஆராதிப்போம். யார் சொன்னா? சாத்ராக் சொல்றாரு, நாங்க ஆராதனைன்னு ஒண்ணு பண்ணா அது அவரை மட்டும்தான். இத பார்த்த மேஷாக்கு கை கோக்குறாரு, நானும் தான். மேஷாக்கு கை கொடுத்த உடனே ஆபேத்நேகோ வராரு, நானும். ஒருவன் கையை உயர்த்தும் போது இன்னொருவன் தூக்கி பிடிக்க, இன்னொருவன் தூக்கி பிடிக்கும் போது இன்னொருவன் தூக்கி பிடிக்க 3 பேர் மின்னார்கள். ஆனால் பினேகாசுக்கு யாரும் அங்கே தூக்கி பிடிக்க இல்லை. ஒருவன் மட்டுமே எழும்பி நின்று பக்தி வைராக்கியம் காட்டுகிறான். இன்றைக்கு கூட்டத்தை பார்க்க கூடாது, யார் எப்படி ஆராதிக்கிறாங்க அவசியம் இல்லை. ஆனால் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற பக்தியை அவருக்கு முன்பாக நான் காண்பிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்க கரங்களை பிடிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. உங்க பக்தியை தூக்கி நிப்பாட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய விசுவாசத்தை ஆழத்தில் தள்ள ஆள் இருக்க மாட்டாங்க. தனித்து விடப்பட்டிருப்பீங்க. Maybe you are alone. No one there to support you. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கரத்தை உயர்த்தும் பொழுது அக்கம் பக்கத்தில் உறவுகளோ நண்பர்களோ இல்லாமல் போகலாம். ஆனா இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், பரலோகத்தின் கரம் உங்களை தூக்கி பிடித்து நிறுத்த, உங்களை நிலைப்படுத்த, உங்களை வித்தியாசப்படுத்த என் தெய்வத்தால் ஆகுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. உங்களுடைய பக்தி வைராக்கியம் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணும். இம்ப்ரெஸ் ஆயிட்டார் கர்த்தர். இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. உடனே தேவனுடைய கோபம் தணிந்து போயிடுச்சு. வாதைகள் நிறுத்தப்பட்டது. உங்க பக்தி வைராக்கியம் அதிகமாகணும். நீங்க எதை காமிச்சு ஆண்டவரை மயக்குன்னு தெரியாது. உங்க பக்தி வைராக்கியத்தை காட்டி கர்த்தரை மயக்கி தான் ஆக்கணும். உங்க ஆராதனையை பார்த்து இயேசு மயங்கணும். உங்க ஜபத்தை பார்த்து கர்த்தர் மயங்கணும். நீங்க தேவனுக்காக எடுக்கிற கை தூக்கலை பார்த்து கர்த்தர் மயங்கணும். கர்த்தரை மயக்க பழகி கொள்ளுங்கள். அதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல கர்த்தர் துக்கப்படுவார். ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்பது உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என் ஆதியிலே நல்ல வைராக்கியமா ஓடுன, தாகமா ஓடுன, நல்ல கர்த்தரிலே செயல்பட்ட, இப்ப சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நல்ல வைராக்கியமா ஜெபித்த, இப்ப ஜெபம் இல்லை. நல்ல வைராக்கியமாய் வேதத்தை திறந்து வாசித்த, இப்ப வாசிக்க நேரம் இல்லை. ஆதி இருந்த வைராக்கியம் எங்கே? பினேகாஸ் ஒருவன் நடுவிலே இருந்து எழும்பினது போல இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஒருவர் எழும்பட்டும். பினேகாசின் ஆவி உங்களை பற்றி பிடிக்கட்டும். அதான் இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இந்த உபவாசத்துல எனக்கு அதை கொடுங்க, இது கொடுங்க, இது நிறைவேறணும், அது நிறைவேறணும் இல்லை. நான் பக்தியுள்ளவனா மாறணும். இந்த கடைசி காலத்துல உலகத்தை ஜெயிக்கணும்னா நான் பக்தியா மாறணும். பாவத்தை எதிர்த்து நிற்கணும், அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கணும், அநியாயத்தை எதிர்த்து நிற்கணும். தேவ கோபம் தனியும். ஆமாவா இல்லையா? நீங்க முந்தின வசனம் வாசிக்கும் போது மோசே ஐயோ இதெல்லாம் பார்த்து அழுவுறாரு. ஜனங்க சாகுறாங்களே, ஐயோ பாவம் செய்யறாங்களே, அவர் துக்கப்படுறாருன்னு. அப்ப கூட கோபம் தனியில. மோசே நண்பன் அழுவுறானேன்னு கூட தனியில. அவனுக்கு தெரியல எப்படி நிப்பாட்டுன்னு தெரியல. ஆனா ஒருவன் எழும்பி வேசித்தனம் பண்ணுகிற அந்த அதே நிமிடத்தில் குத்தி கொண்டு போட்டான். பாவத்தை கொன்றது நிமித்தம், வேசி மார்க்கத்தை கொன்றது நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை நின்று விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே இன்னும் என் பக்தி அதிகமாகட்டும், என் வைராக்கியம் அதிகமாகட்டும், தேவனுக்காக எழும்புவது அதிகமாகட்டும். எப்படி பினேகாஸ் சபையின் நடுவில் எழும்பி நின்றானோ, நான் எழும்பி நிற்க ஆசைப்படுறேன். ஆண்டவரே
நீ கொடுத்த இந்த ஆயுசினால உமக்காக பயன்படுத்த விரும்புறேன். நீ கொடுத்த கிருபையை உமக்கு பயன்படுத்த விரும்புறேன். நீ கொடுத்த தாளந்துகளை உமக்கு பயன்படுத்த விரும்புகிறேன். நடுவில் எழும்பி நிற்கிற தேவ ஜனம் கடவுளுக்கு தேவை. பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமா? கடவுள் மீது தீவிரமான அன்பு, கடவுள் மீது தீவிரமான அன்பு, உலக இன்பத்தின் மீது வெறுப்பு. இந்த வார்த்தையை நான் போட்டு கூகுள் மேப்ல கூகுள்ல போய் கேட்டேன், பக்தி வைராக்கியம்னா என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? பக்தி வைராக்கியம்னா என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அக்கா அப்படின்னா, அக்கா நல்ல அக்கா, இந்த அக்கா சொன்னாங்க, கடவுள் மீது தீவிரமான அன்பு தான் பக்தி வைராக்கியம். சரிக்கா, அப்புறம் காபின்ன உலக இன்பத்தின் மீது வெறுப்பு, உலகத்தின் மீது, உலக வேசியின் மீது, வேசி மார்க்கத்தின் மீது, உலக பாவத்தின் மீது, உலக அநியாயத்தின் மீது, உலக தீமையின் மீது ஒரு வெறுப்பு வரும். அதான் பக்திக்கு அடையாளம். சரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேட்டேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க. இந்த மூணாவது கார் ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தது. பக்திக்காக என்ன பக்தி? பக்தி வைராக்கியம். எதையும் நல்லா கவனிங்க, எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனை வணங்குவதே உண்மையான பக்தி ஆகும். தேங்கப்பா, அக்காக்கே தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. கூகுள்ல போய் கம்ப்யூட்டர் அக்காக சொல்லுது, என்ன சொல்றாங்க? எதையும் எதிர்பார்க்காம இறைவன் மீது, இறைவனை வணங்குவதே உண்மையான பக்தியா. அப்ப எதிர்பார்ப்பது பக்தி இல்லையா? எனக்கு இது கொடுப்பாரு அதனால நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன்னா அது பக்தி இல்லையா? அது வேஷமா? இது அவர்கிட்ட போனா இதெல்லாம் எனக்கு வாங்கிக்கலாம் கிடைக்கும்னா அது பக்தி இல்லையா? எதிர்பார்க்காம எவன் ஒருவன் கடவுளை ஆராதிக்கிறானோ அவனுடைய பக்தி தான் உண்மையான பக்தி. ஆபகுக்க போய் கேட்டா சொல்லுவார், அவர் பக்தியை சொல்லுவார். அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சை செடி பலன் கொடுக்காமல், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் நான் கர்த்தருக்குள் பயபக்தியாயிருப்பேன். அதுதான் பக்தி. I will rejoice in him. அதான் உண்மையான பக்தி. இது கொடுத்தா நான் பக்தியா இருப்பேன், அது கொடுத்தா பக்தியா இருப்பேன்னா அது சரியான பக்தியாய் இருக்காது. அது அடையாளம் அல்ல. உலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டரே சொல்லுது பக்தினா என்னன்னு. உலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியல. கம்ப்யூட்டருக்கு தெரியுது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியல. கம்ப்யூட்டருக்கு தெரியுது உண்மையான பக்தினா என்னன்னு. ஆனா நமக்கு அநேகத்துல மறந்து போயிடுறோம். எதுவுமே எதிர்பார்க்காம லவ் பண்றோமா அதான் பக்தி. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், இது வரும் அது வரும். நோ, எதை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் ஐ லவ் ஜீசஸ் யார் சொல்றாங்களோ, ஐ லவ் காட் யார் சொல்றாங்களோ அதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்தி வைராக்கியம். இந்த உண்மையான பக்தி நிமித்தம் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். உங்க பக்தி அனல் மூட்டி எழுப்புங்க. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்ற போலதான் உங்களுடைய ஆவியை அனல் மூட்டு. உலகத்தை ஜெயிக்கணும், அனல் எழும்பணும். பவுல் ஒரு தீவுல போறாரு. தீவு கிரேத்தா தீவு, ஏதோ ஒரு தீவு. போகும்போது அங்கே குளிர் தாங்க முடியாம என்ன பண்றாங்க? அனல் மூட்டுறாங்க. அனல் மூட்டப்படும் போது விஷப்பூச்சி வெளியே வந்துச்சு. ஆமா இல்லையா? உங்க அனல் எலும்ப அனல் மூட்ட தேவையில்லாத மறைந்து ஒளிந்து இருக்கிற எல்லாமே வெளியில வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்னைக்கு அவன் அனல் மூட்டுறான். உள்ள இருக்கிற விஷப்பூச்சி வெளியில வந்தது. நீ நம்புற, விசுவாசிக்கிறேன்.
நீங்க அனல் மூட்டி ஜெபிக்க ஜெபிக்க உங்களை அழிக்க நினைத்த, உங்களை சபிக்க நினைத்த, உங்களை உடைக்க நினைக்க, சிதைக்க நினைக்கிற சில விஷ பூச்சிகள் எல்லாம் வெளியே வரும். கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவைகள் தீயிட்டு கர்த்தரை நசுக்கி போடுவார். அவைகள் கருகி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பினேகாஸ் காட்டின அந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ளே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்று தெரிந்த உடனேயே பினேகாசால சும்மா இருக்க முடியல. சபை நடுவே எழும்பினான். எல்லாரும் சும்மா தான் இருக்கிறாங்க, ஆனா இவனை சும்மா இருக்க முடியல. ஏன்னா கர்த்தர் துக்கப்பட்டு விட்டார். கர்த்தர் துக்கப்படும் போது எப்படி நான் அமைதியா உட்கார முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? அவர் வேதனைப்படுகிறார். பக்தி இருக்கிறவனுக்கு கர்த்தர் துக்கப்பட்ட பிடிக்காது. தாவீது அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். சாப்பாடு கொடுக்க போகும்போது கோலியாத் என்ன பண்றான்? தினமும் காலை மாலை என்ன பண்றான்? வந்து சவால் விட்டு போறான். இவன் போகும்போது அப்பதான் ராஜாவை ஏளனமா பேசுறான், சும்மா இருக்கிறான். அண்ணனை தப்பா பேசுறான், சும்மா இருக்கிறான். ராணுவ வீரர்களை தப்பா பேசுறான், சும்மா இருக்கிறான். ஆனா கடவுள் பக்கம் திரும்பின உடனே சும்மா இருக்க முடியல. அவரை மேலே நீ கை வைப்பாயானால் நான் இறங்கி வரடான்னு சொல்லி வருகிறான். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் தெரியுமா? அவர் துக்கப்படுவாரே ஆனால் நான் எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். இனி பினேகாசை போல ஒரு பக்தி வைராக்கியம் வரட்டும். எந்த ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை குறைந்து போயிருக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை குறைந்து போயிருக்கலாம். தேவனை தேடுகிற தேடல் குறைந்து போயிருக்கலாம். தேவனை பார்க்கிற வாஞ்சை குறைந்து போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் அதை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அந்த பக்தியை அனல் மூட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆகட்டும். உங்கள் பக்தி வைராக்கியம் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணட்டும். தன் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்தருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் தேங்கப்பா அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் அநேகர் அமைதியா இருக்கும்போது இவன் எழும்பி நின்றபடினாலே, அநீதி எதிர்த்து நின்றபடினாலே, தீமை எதிர்த்து நின்றபடினாலே கர்த்தர் சொல்றாரு, நான் அவனுக்கும் எனக்கும் நடுவில் உடன்படிக்கையை பண்றேன். அவன் சந்ததி ஆஸ்வதமா இருக்கும். அவன் ஆஸ்வதமா இருப்பான். அவன் தலையை நான் உயர்த்துவேன். அவன் சந்ததி உயர்ந்திருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க காட்டுற பக்தி வைராக்கியம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை சார்ந்த சந்ததியை ஆசீர்வதிக்கும், உங்க உடன்பிறப்பை ஆஸ்வதிக்கும். நீ காட்டுற பக்தி வைராக்கியம் கர்த்தரை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணாது, உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.